நீங்க எப்பவாச்சும் நீங்க கனவு கண்ட மாதிரியே ஒரு பெர்சன மீட் பண்ணியிருக்கீங்களா? அவங்க உங்கள அப்படியே புகழ்ந்து பேசுவாங்க, உங்கள புரிஞ்சுப்பாங்க. நீங்க அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்ற நம்பிக்கைய குடுப்பாங்க. அது ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டா இருக்கும். ஆனா, கொஞ்ச நாள் கழிச்சு, அது ரொம்பவும் ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட். வேகமா வந்தது, வேகமா போயிடும்ன்ற மாரி ஒரு பேட்டர்ன உங்களுக்கு குடுக்கும். ஸோ, அந்த பேட்டர்ன தான் இந்த வீடியோவுல நீங்க தெளிவா பார்க்க போறீங்க. டூ மச், டூ ஃபாஸ்ட். ஸோ, என்ன பொறுத்தமட்டுல என் சின்ன குழந்தை பருவத்தில இந்த பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆச்சு. இது அடல்ட் பருவத்தில வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு இருந்த பருவத்தில ஸ்டார்ட் ஆகல. குழந்தை பருவத்தில இருக்கும்போதே, இந்த டூ மச், டூ ஃபாஸ்ட் அப்படின்ற பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு 2 தாரம். அதுல நான் இளைய தாரத்தில பொண்ணு. எங்க அப்பா ரெகுலரா எங்க வீட்டுக்கு வரமாட்டாரு. எப்பவாச்சும் தான் வருவாரு. கொஞ்ச நேரம் தங்குவாரு. திரும்ப கிளம்பி போயிடுவாரு. அந்த மாரி தான் எங்க அப்பாவுடைய பிரசன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா, அவர் வர்ற அந்த கொஞ்ச நேரத்திலேயே எங்களுக்கெல்லாம் முள்ளு மேல நிக்கிற மாரி இருக்கும். எனக்கு அப்படி இருந்துச்சு. மத்தவங்க எங்க அம்மாவுக்கும், என் தம்பிக்கும் எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியாது. எனக்கு முள்ளு மேல இருக்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா, என்ன கொத்திட்டே இருப்பாரு. கண்கொத்தி பாம்பா என்ன கொத்திக்கிட்டே இருப்பாரு. நான் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், கை கால எப்படி வச்சிருக்கிறேன், எங்க பார்க்குறேன், எங்க சிரிக்கிறேன், ரோட்ல போறவங்கள வேடிக்கை பார்க்குறேன்னா, அதனால என் முகம் மாறுதா? அப்படின்னு என்ன அப்படியே கண்கொத்தி பாம்பு மாரி கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும்போது தண்ணி எடுத்து வச்சுக்க மறந்துட்டேன். சாப்பாடு போட்டு எங்க அம்மா குடுத்தாங்க. நான் தண்ணி எடுத்து வச்சுக்க மறந்துட்டேன். அ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நானு. எனக்கு திடீர்னு விக்கல் வந்துச்சு. பின்னாடி உட்காந்தவரு அப்படியே எட்டி முதுகுல உதைச்சாரு. "ஒரு தண்ணி கூட மொண்டு வச்சு சாப்பிட முடியாதா உனக்கு?" அப்படின்ட்டு. நான் சாப்பிடுறதையும் அவர் கவனிக்கல. எங்க அம்மாவ நான் தண்ணி கேட்டதையும் அவர் கவனிக்கல. ஆனா, அவருக்கு இருந்த கோவத்த அப்படியே என் மேல திணிச்சாரு. ஏதோ ஒரு கோவம், ஏதோ ஒரு வலி. அப்படியே பின்னாடி முதுகுல எட்டி உதைச்சாரு. நான் மிஞ்சி மிஞ்சி போனாக்கா ஒரு 5 வயசு இல்ல 6 வயசு இருக்கும் எனக்கு. ஆனா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாரி அடிப்பாரு, கத்துவாரு. ஆனா, திடீர்னு அப்படியே சிரிச்சுட்டு பேசுவாரு. "வாய மூடு" அப்படின்னா நான் வாய மூடிறணும். "சிரி" அப்படின்னா நான் சிரிச்சிரணும். இல்லைன்னா அதுக்கும் உத விழும். காசு குடுப்பாரு, போய் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்லுவாரு. அவ்ளோ ஸ்வீட்டா பேசுவாரு. அப்பலாம் நெனச்சேன் அப்பாவுக்கு நம்ம மேல கோவம் இல்ல போல இருக்கு. இனிமே நம்மள அந்த மாரி பண்ண மாட்டாரு போல இருக்குன்னு நான் நெனச்சுப்பேன் நானு. அந்த ரிலீஃபு எனக்கு ஒரு சேஃப்டிய குடுத்தது. அது ஒரு ரிலீஃப்ன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். அடிக்கிறதும், திரும்ப நல்லபடியா பேசுறதும், அதுதான் உண்மையான அன்பு போல இருக்கு அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். முதல்ல டென்ஷன் ஆவும். அடுத்து பயம் வரும். அடியோ, உதையோ நம்ம வாங்குவோம். திடீர்னு அப்படியே சிரிச்சுட்டு அவங்க கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு அவங்களா சிரிச்சுட்டு பேசுவாங்க. அது நமக்கு ரிலீஃப் ஆகும். ஸோ இது என்னுடைய நர்வஸ் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணிடுச்சு? ஒரு டேஞ்சரஸான விஷயத்த கத்துக் குடுத்துருச்சு. எப்படி அப்படின்னா, அன்பு அப்படின்றது, காதல் அப்படின்றது முதல்ல காயப்படுத்தும். பின்னாடி நல்லா இருக்கும். அப்படின்ற ஒரு தப்பான புரிதல எனக்கு ஏற்படுத்திருச்சு. நான் வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நான் ஒருத்தர மீட் பண்ணேன். அப்பயும் இதே மாரி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட பேசுனது நான் தான். ஆனா, அவங்களும் என்கிட்ட பேச வந்தாங்க. அப்படி வர்றப்போ, என்கிட்ட இருக்கக்கூடிய அத்தன நல்ல குணங்களுமே பாராட்டி, பாராட்டி, "இந்த மாரி குணம் யார்ட்டயுமே இருக்காது. நீ இப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கியே! எப்படி உன்னால இருக்க முடியுது? உன்ன பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு." அப்படின்னு என்ன அவங்க விரும்புறாங்கன்ற அந்த நெனப்ப எனக்கு அவங்க மேல விருப்பத்த வர வச்சுது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். என்னுடைய பயணம் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன் எனக்கே இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி, எனக்கு அது ஒரு ஸ்பெஷலான ஃபீல குடுத்துச்சு. எல்லாமே அப்படியே ரொம்ப இணக்கமா, நெருக்கமா மாறுச்சு. இது அத்தனையும் நடக்கிறதுக்கு கொஞ்சம்லாம் அதிகமான நாள் எடுத்துக்கவே இல்ல. ரொம்ப வேகமா அந்த பிணைப்பு உருவாச்சு. ரொம்ப அழகாவும் எனக்கு தோணுச்சு. நான் அது அத்தனையுமே நம்புனேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது அட்மிரேஷன் அப்படின்றது கண்ட்ரோலா மாறுச்சு. எந்த குணம் என்கிட்ட பிடிச்சதோ, அத அவங்கள்ட்ட காட்டுனாக்க, இந்த மாரிலாம் நீ இருக்கக்கூடாதுன்னு என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட நான் எதிர்பார்த்துட்டு இருந்த, எனக்கு குடுத்துட்டு இருந்த அந்த நெகிழ்வ, அந்த ஆறுதல, அன்ப, நெருக்கத்த அவங்க வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சாங்க.
அப்பதான் நான் அவங்கள தேடி போவேன் அப்படின்றதுக்காக. ஸோ எனக்கு இது கன்ஃப்யூஷன குடுத்துச்சு. இந்த அன்பு வந்து ஏன் இந்த மாரி இது இவ்ளோ நாள் வரைக்கும் நல்லா இருந்தாங்களே, திடீர்னு ஏன் இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு. நான் ஏன் வந்து இவ்ளோ தூரம் நடந்தும் அவங்க என்ன காயப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, என்ன வந்து மாத்தணும்னு நெனைக்கிறாங்க, என்ன வந்து வேண்டான்னு நெனைக்கிறாங்க, நான் ஒரு தலைவலியா நெனைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சும், நான் ஏன் அங்க வந்து தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா அது எனக்கு ஃபெமிலியரான பேட்டர்ன். அதிகப்படியான அட்டென்ஷன் குடுத்தாங்க அப்படின்னாக்கா, அதிகப்படியான அன்பு கிடைக்கும். அதிகப்படியான ஈர்ப்ப காட்டுனாங்க அப்படின்னாக்கா, அதிகப்படியான அன்பு கிடைக்கும். அப்படின்றத தான் என்னுடைய நர்வஸ் சிஸ்டம் சின்ன வயசுலேருந்து கத்து வச்சிருக்குது. அதனால அது லவ் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அது லவ் இல்ல. போயிடுச்சு. என்ன எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ காயப்படுத்திட்டு போயிடுச்சு. இதே பேட்டர்ன் திரும்ப மேரேஜ்லயும் கன்டின்யூ ஆச்சு. இதே பேட்டர்ன். எப்படி அப்படின்னாக்கா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்டிமசி வேணும். இன்டிமசி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாலியல் தொடர்பு வேணும் அப்படின்றதுக்காக, ரொம்ப சாஃப்ட்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, அஃபெக்ஷனா இருப்பாங்க. வந்து அன்னைக்கு எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த சிரிப்பே ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா, அந்த இன்டிமசிக்கு அப்புறம், அந்த செக்சுவல் ரிலேஷனுக்கு அப்புறம் எல்லாம் காணாம போயிடும். அங்க ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்காது, டெப்த் இருக்காது. வெறும் அமைதி மட்டும் தான் இருக்கும். ஸோ தெரியும் நமக்கு. அவங்க நமக்கிட்ட அவங்களுடைய தேவைகள தீர்த்துக்க தான் நம்மகிட்ட வராங்கன்றது அவங்களுக்கு நமக்கு தெரியும். ஆனா, அத நம்ம அன்புன்ற பேர்ல தப்பா புரிஞ்சுப்போம். அதே பேட்டர்ன திரும்ப, 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 திரும்ப கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஆனா, எனக்கு இது ஒரு கட்டத்தில புரிஞ்சுது. புரியும்போது ரொம்ப வலியும் குடுக்கவும் செஞ்சுது. நான் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கேன், அவங்களுக்கு தேவைன்னு என்கிட்ட வரும்போது என்கிட்ட காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த அன்ப பெருசா நெனச்சதுனால, திரும்ப திரும்ப அந்த அந்த அன்புன்ற அந்த கிள்ளி குடுக்குற அந்த ஒரு விஷயத்துக்கு, அவங்க காட்டுற அந்த போலி புன்னகைக்கும், போலி வார்த்தைகளுக்கும் பெரிய மதிப்பு குடுத்து, அது திரும்ப திரும்ப கெடைக்கும் கெடைக்கும். அது உண்மையிலேயே தேவைக்காக நம்மள பயன்படுத்திக்கிறான்னா கெடைக்குது. ஸோ அந்த நேரத்தில அது வந்து எனக்கு பெருசா தெரிஞ்சதுனால, அந்த பேட்டர்ன நான் கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னோட குழந்தை பருவத்தில என்ன அங்கேயே பழக்கி வச்சிருக்கு. அதே தான் இங்கேயும் ஆ ஃபாலோ பண்றேன். எப்ப எனக்கு இந்த விழிப்புணர்வு வந்தது அப்படின்னாக்கா, ஓவர் நைட்ல நடக்கலைங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன். இது உண்மையான அன்பு கிடையாது. இது பேட்டர்ன். இது பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு இந்த பேட்டர்ன் எனக்கு வந்து ரொம்பவும் சொல்லிக் குடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்மகிட்ட வந்து ஒருத்தவங்க நம்ம காயப்படுத்துனதுக்கு அப்புறமேலுக்கு, நம்மகிட்ட காட்டுற அந்த அன்பு, நம்மள வந்து அவங்க அவங்க மேல டூ மச்சா அட்டாச்மெண்ட் ஆக வச்சுரும். அது நம்மள அடிமையாக்கிடும். அதனால நான் அந்த உண்மைய புரிஞ்சுகிட்டேன். அப்போ நான் வந்து அவங்க தப்பானவங்கன்னு தெரியும். அவங்களுக்காக நான் அங்க போய் ஈர்ப்பு ஆகல. அவங்க அவங்க மேல நான் அதுக்கான ஈர்ப்பு காட்டல. குழந்தை பருவத்துல நான் கத்துக்கிட்ட அந்த பேட்டர்ன் தான் என்ன ஈர்க்குதே ஒழிய, இவங்க என்ன ஈர்க்கல. அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ஒரு ஒரு நேரத்துல வலிய குடுக்குது, ஒரு நேரத்துல ரிலீஃப குடுக்குதுன்றப்போ, அந்த ரிலீஃப்க்கு நான் அடிமையாயிட்டேன். ஆனா அது ஹெல்தியானது கிடையாது. ஏன்னா, அது எப்பவுமே என்னோட நரம்பு மண்டலத்துல ஒரு வித பதட்டத்தோடையும், படபடப்போடையும் வச்சுக்கிட்டு இருக்குது. அது ஹெல்தியானது கிடையாது. அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இந்த பேட்டர்ன எப்படி உடைச்சேன். ஒரேடியாலாம் உடைக்கலைங்க. கொஞ்சம் கொஞ்சமா, பொறுமையா. என்னன்னா, நான் என்னுடைய ரியாக்ஷன வித்தியாசமான முறையில குடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு, இந்த பேட்டர்ன நான் உடைச்சேன். இப்போ ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து டூ மச் இன்டென்சிட்டி அதாவது ஒரு நேரம் நம்மள அதிகமா புகழ்றது, ஒரு நேரம் நம்ம தேவைன்னு நெனைக்கிறது, 4 பேர் மத்தியில நம்மள வேணுன்ற மாரி புகழ்றது, இந்த மாரி பண்ணாங்க அப்படின்னாக்க, அவங்க ஃப்யூச்சர்ல அத அப்படியே சீக்கிரமா அவங்க அதிகப்படியா கொட்டுறத அடுத்து கொஞ்ச நேரத்துல அவங்க வித்ட்ரா பண்ணிக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்படின்றத நான் புரிஞ்சுகிட்டேன். அதனால அவங்க காட்டுற எதையுமே நான் நம்பல. பொறுமையா இருந்தேன். அவங்க என்ன சொன்னாலும் பொறுமையா கேட்டுக்கிட்டேன், பொறுமையா இருந்தேன். இதுக்கு பின்னாடி என்ன வரும்ன்னு பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஸோ எனக்கு கன்சிஸ்டன்டி நீங்க இன்டென்சிட்டி எனக்கு குடுக்க வேணாம். ஒரு நேரம் இப்படியும் தேவைன்ற மாரியும், ஒரு நேரம் தேவையில்லன்ற மாரியும் நீங்க குடுக்குற இந்த இந்த இன்டென்சிட்டி எனக்கு தேவையே இல்ல. அதுக்கு பதிலா எனக்கு கன்சிஸ்டன்டி வேணும். இப்ப என்ட்ட நல்லபடியா பேசுறீங்களா? இதே மாரி அப்பவும் நீங்க பேசணும்.
முடிஞ்சா பேசுங்க. இல்லாட்டி போயிட்டே இருந்துருங்க. என்கிட்ட ஒரு தேவை இருக்குன்றதுக்காக வந்து சந்தோஷமா காட்டுறீங்க இல்லையா? முகத்த காட்டுறீங்க இல்லையா? அதே மாரி உங்களால எப்பவும் இருக்க முடிஞ்சா என்கிட்ட பேசுங்க. இல்லாட்டி வேண்டாம். திரும்ப போயிட்டதுக்கு அப்புறமேலுக்கும் அவங்க திரும்ப தேடி வந்தப்போ, நான் திருந்திட்டாங்கன்னு நெனச்சு நான் அவங்கள ஏத்துக்கிட்டேன் நானு. ஆனா, திரும்பவும் அவங்களுடைய தேவைகள் என்கிட்ட தீர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு திரும்ப அதே மாரி அவங்க மாற ஆரம்பிச்சாங்க. இத்தன மாரி பல வருஷமா மன்னிச்சு விட்டுட்டேன் இதே மாரி. ஆனா, இப்ப இத மன்னிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லன்றத புரிஞ்சுகிட்டேன் நானு. அவங்க திருந்துட்டாங்கன்னு சொல்றது வெறும் வார்த்தை தான். பிஹேவியர்ல கிடையாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னத நான் நம்பணும் அப்படின்னாக்கா, உங்க பிஹேவியர தான் நான் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட என்ன இழக்க மாட்டேன். நீங்க சொல்றத நம்ப மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டேன். அவங்களால நடிக்க முடியாது. ரொம்ப நாள் நடிக்க முடியாது. இப்போ அவங்க நம்மகிட்ட ஒரு தேவைக்குன்னு வராங்க. அப்போ அவங்களுடைய பிஹேவியர் நமக்கு அன்ப கொட்டி பொழியிற மாரி இருக்குது. ரொம்ப டூ மச்சா அன்ப கொண்டாந்து கொட்டுவாங்க, காட்டுவாங்க. நாம அத நம்புறோம். நம்பி அவங்களுக்கு என்ன வேணுமோ அத குடுத்துடுறோம். திரும்ப அவங்க வித்ட்ரா பண்ணிப்பாங்க. எவ்ளோ டூ மச்சா கொண்டாந்து கொட்டுனாங்களோ, எவ்ளோ வேகத்துல கொண்டாந்து கொட்டுனாங்களோ, அதே வேகத்துல பின்னாடி போயிடுவாங்க. அதனால அவங்க வந்தாலுமே, நான் அவங்களுக்கு பலியாகல. அவங்க சொன்ன எதையுமே நான் நம்பல. நீங்க இப்ப சொல்றது உங்க பிஹேவியர்ல தெரிஞ்சு நான் நம்பனா மட்டும் தான், நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அது உங்களுக்கு கிடைக்கும். நான் துணிஞ்சு நின்னேன். கட் பண்ணேன். இன்டிமெசிய கட் பண்ணேன். எனக்கு பிடிக்கல. எமோஷனல் கனெக்ஷன் இல்லாம உங்க உடல் தேவைக்கு என்ன நீங்க உபயோகப்படுத்திக்கிறது எனக்கு பிடிக்கல. சொன்னேன். ஓப்பனா சொன்னேன். அப்ப நெறைய கேள்வி வந்துச்சு. "நீலாம் ஒரு பொண்டாட்டியா? புருஷன் ஆசைய தீர்த்து வைக்க முடியாது. நீலாம் ஒரு பொண்டாட்டியா?" அப்படி இப்படின்னு. என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. எனக்கு அத பத்தி கவல கிடையாது. என் உடம்பு ஒத்துக்காம, என் மனசு ஒத்துழைக்காம, என் மனசுல எந்த நம்பிக்கையும் இல்லாம, என்னால உன்கிட்ட வர முடியாது. ஓப்பனா சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ணியாகணும் அவங்க? நடிக்கிறத விட்டாகணும். அப்ப அவங்களோட ஒரிஜினல் குணம் என்னன்றத நான் கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்கள மாறுறத தவிர வேற வழியே கிடையாது. இப்போ மாறிக்கிட்டாங்க. இது ஒரே நாள்ல நடந்ததான்னா இல்லவே இல்லைங்க. 4 வருஷம் ஆச்சு. இந்த பேட்டர்ன நான் மாத்துறதுக்கு என் அனுமதி இல்லாம, எனக்கு அன்பு இல்லாம, நீங்க காட்டுற போலியான சிரிப்ப நம்பி, என் உடம்ப நான் குடுக்க முடியாது. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல மட்டும் தான் உடம்பாலயும், மனசாலயும் நான் இணைவேன். அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அப்போ அவங்க வேக வேகமா காட்டுற அந்த அன்பும், அதே வேகத்துல வித்ட்ரா பண்ணிக்கிறதும் இங்க குறைஞ்சுது. நான் அத அக்செப்ட் பண்ணிக்கல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அந்த அளவுக்கு வேகத்துல அன்ப கொட்டி, அ ஒரு இன்ஸ்டா பேசுறாங்க, வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, Facebookல பேசுறாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு வந்ததும் ஓ! அப்படி இப்படின்னு 24 மணி நேரம் உங்க மெசேஜுக்கு வெயிட் பண்ணுவாங்க, அவங்க கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு உங்கள்ட்ட வேணுங்கிறது கிடைச்சு போச்சு அப்படின்னாக்க, நீங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ இதுதான் நார்சிஸ்டிக் பிஹேவியர்ல முதல் பேட்டர்ன் உங்கள கொக்கி போட்டு இழுக்கிறது. நீங்க அந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஹார்ட் இருக்கும். அந்த ஹார்ட்லேருந்து ஒரு கொக்கி ஒண்ணு தொங்கும் பாருங்க. ஏன்னாக்கா, அந்த ஹார்ட்ட உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. அன்ப உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. அந்த கொக்கிய தான் உங்க மேல மாட்டி வைப்பாங்க. அந்த கொக்கி உங்களுக்கு குடுக்குற சுகம்னு நெனச்சு அந்த வலிய நீங்க உங்களுக்கே தெரியாம அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ, எனக்கு கெமிஸ்ட்ரி தேவையில்ல. நான் அமைதியா இருந்தா போதும். இந்த எக்ஸைட்மென்ட்டே எனக்கு வேணாம். எனக்கு சேஃப்டி இருந்தா போதும். ஏன்னா, உண்மையான லவ் அப்படின்றது யாருக்கும் ஒரு எக்ஸாஷன, ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன, ஒரு பிடிக்காத எண்ணத்த, எரிச்சல, இரிட்டேஷன கொடுக்கவே கொடுக்காது. அது நிலையா இருக்கும். அத யார் உங்களுக்கு குடுக்குறாங்களோ, அதுதான் உண்மையான லவ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இது உங்களுக்கு தொடர்புடையதா இருந்ததுனாக்கா, நீங்க வீக்கானவங்க கிடையாது. ஆனா, நீங்க பேட்டர்ன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பேட்டர்ன கத்துக்கோங்க. நான் இந்த சீரிஸ்ல சொன்ன முதல் பேட்டர்ன் இதுதான். டூ மச் டூ ஃபாஸ்ட் அப்படின்ற இந்த பேட்டர்ன். ஸோ, அடுத்து நம்ம 2வது பேட்டர்னா பார்ப்போம். இந்த முதல் பேட்டர்ன பத்தி நீங்க உங்கள பத்தி புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கமெண்ட்ல பிரேக்கிங் பேட்டர்ன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த பேட்டர்ன பத்தின வீடியோ தகவல நான் சொல்றேன். அடுத்ததா நான் பார்க்க போற 2வது பேட்டர்ன் என்ன அப்படின்னாக்க, வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ். அடுத்த வீடியோவுல அத பத்தி பார்க்கலாம். ஹீலிங் அப்படின்றது உங்கள எதிர்ல உள்ளவங்கள குறை சொல்றது கிடையாது. நீங்க உங்கள புரிஞ்சுக்கிறது, உங்க பிஹேவியர புரிஞ்சுக்கிறது, அதன்படி எப்படி நீங்க திங்க் பண்றீங்க, எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு உங்கள நீங்க நம்புறது தான்.
உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.